ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிவி சீரீஸாக ரீசெண்டாக வெளியான ஜோக்கோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ். இப்போது இந்த டிவி சீரீஸுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். இதில் ஆக்சுவலி மொத்தம் 7 எபிசோட்லேயும் வேறு கதைகள் தான். இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சில எபிசோட்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை கடைசி போய் ஹைப்பர் லிங்க் மோடில் கடைசி எபிசோடில் இவங்க முடிச்சு போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வழக்கமாக ஒரு சின்ன அவுட்லைனை சொல்லிட்டு போவோம் இல்லையா, அப்படி இந்த சீரீஸை நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல அந்த 7 எபிசோட்ஸ் உடைய கதை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அவுட்லைனில் லைட்டாக ஒரு 2-3 லைனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 7 எபிசோடு பார்க்கும்போதும் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் மொத்தமாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் எல்லா எபிசோட்ஸ்லேயுமே தோணுச்சு. அதை நான் பின்னாடி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த 7 எபிசோடுடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். எபிசோட் நம்பர் 1. இதில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு டாக்ஸி டிரைவரு. இவருடைய அம்மாவுக்கு டிமென்ஷியா அப்படிங்கிறது முத்தன ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அவங்க வீட்டில் இருக்காங்க. இவருக்கு கல்யாணமாகி மனைவி குழந்தைன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. அம்மா அந்த ஞாபக மறதினால அவங்களுடைய பேரனை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுவிட்டு அந்த அம்மா மறந்துட்டே திருப்பி வந்துடுது. எங்கிட்டோ அந்த புள்ள தவறி கீழே விழுகிறதுக்குள்ளே போய் ஹீரோவுடைய குடும்பம் காப்பாற்றிடுது கடைசியாக. இதனால் இதுக்கு மேலே அந்த வயசான பாட்டியை வீட்டில் வச்சுக்கிறது லாய்க்கப்படாது. நம்ம பேசாட்டு ஒரு நல்ல நர்சிங் ஹோமாக சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு கதாநாயகன் பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தருணத்தில் அவர் அடிக்கடி ஒரு நர்சிங் ஹோமுக்கு இந்த மாதிரி டாக்ஸியில் ஏறுற நபர்களை இறக்கி விடுறது வழக்கம். அப்படி ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க இவருடைய டாக்ஸியில் ஏறுறாங்க. அந்த நர்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி விடுறாரு. ஆனால் அந்த நர்சிங் ஹோம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எலிட் பீப்புளுக்கு மட்டுமே ஒரு நர்சிங் ஹோம். பெரிய கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் அங்கே போய் பேரண்ட்ஸை விட முடியும். அவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த நர்சிங் ஹோமில். இங்கே தான் மேடம் நான் எப்படியாவது எங்கள் அம்மா விடலான்னு யோசித்தேன், ஆனால் காசு இல்லையே அப்படின்னு அந்த டாக்ஸியில் வர நர்ஸ் கிட்ட அவர் சொல்ல போக அந்த அம்மா இங்கே பாரு இவ்வளோ தான் சொல்லுவேன், இங்கே கொண்டு வந்து தயவு செஞ்சு உங்கள் அம்மாவை விடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் அம்மா உள்ளே போயிடுது. இவர் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவை இங்கே தான் விடுவேன், ஏன்னா அந்த அம்மாவுக்கு நோய் முத்தி போச்சு அப்படிங்கிறனால இந்தான்னு பேசி எனக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டுனாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே எங்கள் அம்மாவை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் இங்கே தான் விடுவேன் அப்படின்னு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு உங்கள் அம்மாவை கொண்டே அந்த நர்சிங் ஹோம்லேயே விட்டுட்டு வந்துடுறாப்புல. இதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கையே எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த முதல் எபிசோடுடைய கதை. எபிசோட் நம்பர் 2. இந்த எபிசோடில் கதை என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் ஒருத்தவங்க காமிக்கப்படுறாங்க. 2 பேருமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த அளவுக்கு காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம். ஒரு தருணத்தில் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏங்க ஆர்ஃபனேஜில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான், அந்த பையனை அடாப்ட் பண்ணிட்டு வந்தீங்க நீங்கள் அப்படின்னா ஒரே வாரத்தில் கோடாடு கோடீஸ்வரனா நீங்கள் ஆயிருவீங்க. அந்த பையன் ஏதோ அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எப்பயுமே நிகழ்த்திடுவான். இதுக்கு முன்னாடி அந்த பையனை இதே மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு வந்தவர் ஒரே வாரத்தில் மாளிகை வீடெல்லாம் கட்டிட்டு போயிட்டாப்புல பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பையனை எந்த பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து கடைசியாக அடாப்ட் பண்ணிட்டு வர்றாங்களோ கரெக்டாக 7வது நாள் அந்த 2 பேரண்ட்ஸ் இறந்தும் போயிடுவாங்க. இதுதான் முக்கியமான சோதனை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, பிச்சைக்காரனா சாகிறதுக்கு நான் கோடீஸ்வரனா கூட ஒரு வாரத்தில் செத்துட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் எங்களுக்கு அந்த குழந்தை தான் வேண்டும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணி அந்த பையனை வீட்டுக்கு இவங்க அடாப்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடுடைய அந்த கதையை. எபிசோட் நம்பர் 3. இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதாநாயகி பேசிக்காக ஒரு ரைட்டர். அவங்க முதல்ல போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒன்று எழுதுகிறாங்க. அதுதான் அந்த வருஷத்துடைய பெஸ்ட் செல்லிங் புக்கு. அதனாலேயே பயங்கர ஃபேன் பேஸ் இவங்களுக்கு கிரியேட் ஆகுது. உடனே ஆர்வக்கோளாறில் 2வது புத்தகம் எழுதி வெளியிடுறாங்க. அது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட். ஒன்றும் அந்த புக்ஸு பெருசாக செல்ஃப் எடுக்கலை. இதனால் இதுவரைக்கும் இவங்களுக்கு கிரியேட் ஆன அந்த ஃபேன் பேஸ்லேயும் சரி, இந்த முதல் புக்கை எந்த பப்ளிஷர் அவர் பப்ளிஷ் பண்ணாரோ அவங்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க முதல்ல அந்த போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ்னு ஒன்று எழுதுனீங்கல்ல, அதனுடைய சீக்வல் மாதிரி ஒன்று எழுதுங்களேன் 3வது புக்கா, ஏன்னா அது அந்த அளவுக்கு பெஸ்ட் செல்லிங்காக போச்சு அப்படின்னு எல்லாரும் ஒரு ப்ரெஷரை போட வேறு வழியே இல்லாமல் சரி எழுதி தொலையும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த அம்மா உட்காந்து எழுத ஆரம்பிக்குது அடுத்த சீக்வலை. இவங்க எழுதுகிற அந்த கதைக்கிழமை கணவன்கிட்ட கஷ்டப்படுற எக்கச்சக்கமான அடி வாங்கிறது மிதி வாங்குறதுங்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசாக பல சம்பவங்களை டெய்லி சந்திக்கிற ஒரு மனைவியுடைய நிலைமை என்னங்கிற மாதிரி தான் கதைக்களமாக அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஐடியாவாக தான் அந்த அம்மா மைண்டில் இருக்குது. எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா உட்காந்த கொஞ்ச நேரத்தில் லேப்டாப் எடுத்துகிட்டு இப்படி கீப் பண்ணலாம் அப்படின்னு உட்காருது நம்ம கதாநாயகி டப்புன்னு பிளாக் அவுட் ஆகிடுறாங்க. மறுநாள் காலையில் ஆகி போயிடுது. எப்படி மயங்கி விழுந்தாங்க என்ன ஆச்சுன்னே தெரியல.
ஐயோ என்னாச்சு நமக்கு, நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா ஏற்கனவே லேப்டாப்பில் கிட்டத்தட்ட 31 பக்கம் ஆல்ரெடி கீப் பண்ணி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடக்குதுங்க அப்படின்னு. ஆமாம், இது யார் எழுதுனது, என்ன கதை இது அப்படின்னு இவங்க படித்து பார்த்தா இவங்க என்ன மைண்டில் இருந்தாங்களோ அதுதான் இங்கே கதையாக வந்திருக்குது. ஆனால் அது எழுதுனது இவங்க கிடையாது. இதில் மேட்ரு என்னென்னா, இந்த 31 பக்கத்துக்குள்ளே அந்த சைக்கோ கணவன்கிட்ட அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டா, எவ்வளவு அடி உத வாங்கினா, என்ன காயங்கள்லாம் பட்டுச்சுங்கிறத எழுதியிருப்பாங்க இல்லையா, அதாவது எழுதுன்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாம் இவங்களுடைய உடம்புலேயே இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த 3வது கதை. 4வது எபிசோடு. இதில் என்ன கதை அப்படின்னா, கதாநாயகன் பேசிக்காக ஒரு மீனவர் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவருடைய மனைவி 2 பேர் தான் வீட்டில். இவருடைய வாழ்நாள் லட்சியமே என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய லட்சியமே. அதுக்காக மீன் பிடிக்கிற தருணங்கள் போக மற்ற டைம்லையும் அலைகள் அடிச்சுட்டு வர்ற அந்த சோவி அது இதெல்லாம் கிடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சிப்பி சோவின்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. இவர் தான் அங்கே இருக்கிறதுலே அதிகமாக காசு சேர்த்து வச்சுருக்காரு. இதுக்காக சவுதி அரேபியா போய் அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்காக. இதில் இவர் தான் ஆர்வமாக இருக்கிறத தவிர இவருடைய மனைவிக்கு சுத்தமாக உடன்பாடே கிடையாது. உங்கள் அம்மாவே சவுதியில் இருக்குதா இல்லையான்னு தெரியல, அது எப்போயோ பார்த்ததுங்கிற. இப்போ நீ எப்படி இங்கேருந்து செலவழிச்சு போவ, உன்ட்டே 10 பைசா கிடையாது, இதில் எங்கே போகணுங்கிற, இந்த காசெல்லாம் வச்சுட்டு ஏதாவது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு வழியை போகிற, இதை விட்டுட்டு அம்மாவை போய் பார்க்க போகிறேன், சவுதிக்கு போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி தான் மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தருணத்தில் அந்த மனைவியுடைய கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு விஷயம், அதில் நடக்கிற ஒரு காம்படிஷன் மாதிரி, அதில் இவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக ஒரு கேமரா ஒன்று, போலராய்டு கேமரா ஒன்று இவங்களுக்கு கிடைக்கிது. இந்த கேமராவை எடுத்துகிட்டு நம்ம படத்துடைய கதாநாயகன் வெளியே போகிற தருணத்தில் இவரே எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு ஏஞ்சலை இவர் ஃபோட்டோ பிடிக்கிறார். இதை சொன்னால் அந்த மொத்த ஸ்லம் ஏரியாவே அழுந்து போய் நிற்கிது. என்னப்பா சொல்கிற, தேவதையை படம் பிடிச்சியா, எங்கே காமி அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் உண்மையாக ஒரு தேவதை அப்படி ரெக்க கட்டி பறந்த மாதிரி அப்படி அந்த ஃபோட்டோவில் விழுந்துருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் புரியலை. இது நம்பவா வேணாமா, இது எதுவும் ஃபோட்டோஷாப் பண்ணிட்டானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. இதுக்கப்புறம் இந்த கதை வேறு ஒரு தளத்துக்கு மாறுது. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதையை. கதை நம்பர் 5. இதில் நம்ம கதாநாயகன் பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அப்படி இப்படி விற்கக்கூடியவர், இல்லை தெருவில் இந்த சுவத்திலலாம் வரைகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவியங்கள்லாம் வரையக்கூடிய ஒரு நபர். இவருடைய மனைவியை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பார். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வாய்க்கும் கைக்கும் அவ்வளோதான் இருக்குது, சம்பாதிக்கிறது பெருசாக ஒன்றும் சேர்க்கலை இவங்க. ஆனால் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, இவர் ஒரு காலத்தில் இப்போ மூடி கிடக்கிற ஒரு அபேண்டன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தியேட்டரில் டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்தவர். ஒரு நாள் நைட்டு இவர் வேறு ஒரு காரியத்துக்காக தெருவில் போகும்போது அந்த தியேட்டரை கிராஸ் பண்ணி போகிறாரு. எவ்வளோ நாள் ஆச்சு போவோம் அப்படின்னு அந்த தியேட்டருக்குள்ளே போனால் தியேட்டர் வெளியே பூட்டி கிடக்கிற மாதிரி அப்படி அபேண்டன் மாதிரி தெரியுதே தவிர, பழைய தியேட்டரை தெரியுதே தவிர, உள்ளே போனால் இப்போயும் ஷோஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி உள்ளே போனால் அந்தளவுக்கு எல்லாம் லைட்டிங் போட்டு தியேட்டர்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க நடக்குது, ஒன்றுமே புரியல. நம்ம கனவு தான் காண்றோமா இல்லை உண்மையாக தான் வந்திருக்கோமா உள்ள அப்படின்னே இவருக்கு தெரியல. போனால் இவருடைய பாஸெல்லாம் பெருசாக வரவேற்கிறார். ஆனால் இந்த தியேட்டருக்குள்ளே உள்ளே போகிற இந்த சம்பவம் இவருடைய வாழ்க்கையை மொத்தமாக எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் 5 கதையே. எபிசோட் நம்பர் 6. இதில் நம்ம கதாநாயகன் இருக்காரு, இவர் பக்காவாக ஹிப்னாட்டிசம் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர். ஆனால் இவருடைய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இவர் ஒரு கலர் பிளைண்டு. இவருக்கு எந்த வண்ணங்களுமே கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் தெரியும். இதனாலேயே இவர் எந்த வேலைக்கு அப்ளை பண்ணாலும் அந்த வேலைக்கு இவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்கடா அப்போ எப்படி தாண்டா வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர கடுப்பு. ஒரு நாள் ஒரு ஏடிஎம்மில் ஒரு அம்மா பணத்தை எடுக்க போகுது. இன்றைக்கி இந்த அம்மாவை இங்கேயே 2ல் 1 ஹிப்னாட்டைஸ் பண்ணி காசு எடுத்துகிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இவர் உள்ளே போனால் இவர் பண்ண சம்பவம் என்னாச்சுங்கிறத நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அன்றைக்கி நைட்லேருந்து நம்மளுக்கு திடீர்னு எல்லா கலரும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நம்ம நார்மலாக பார்த்தா எப்படி எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ண முடியுமோ அப்படி இவரால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. எப்படி நமக்கு இப்படி மாறுச்சு அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் இவருக்கு சரியான இந்த பிரச்சனை இவரை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வேறு மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் நம்பர் 6 கதை. எபிசோட் நம்பர் 7. இதில் நம்ம கதாநாயகி ஒரு டைமண்ட் அப்ரைசர். இவங்களுக்கு ஒரு சகோதரி, ஆனால் அந்த சகோதரி திடீர்னு மர்மமான முறையில் மாயமாகி காணாமல் போயிட்டாங்க. எங்கே போனாங்க அந்த அம்மா அப்படிங்கிறதே நம்ம கதாநாயகிக்கு தெரியல. அவங்க கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கடைசியாக தன்னுடைய சகோதரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கா. அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி அதோட காணாமல் போனவ தான். அப்போ அந்த கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்னு மாதிரி 888ன்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று இவங்களுக்கு தெரியுது.
அப்போ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தன்னுடைய சகோதரி காணாமல் போயிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேர் அதே கம்பெனிக்கு அப்ளை பண்ணி அவங்க எல்லாம் மர்மமாக காணாமல் போயிருக்காங்கிற விஷயம் நம்ம கதாநாயகிக்கு தெரிய வருது. இப்போ அதே கம்பெனி அடுத்து நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு திருப்பியும் அட்வர்டைஸ் பண்ண போக இந்த வட்டம் தானே அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க நம்ம படத்துடைய கதாநாயகி. இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்து அரங்கேறின சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த 7வது எபிசோடே. இதுதான் இந்த 7 எபிசோடுடைய கதையை. இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, கதைக்களமாக பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமான ஸ்டோரிஸு, வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸு. இதெல்லாம் யூஸ்வலாக நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். அதுவும் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி இல்லை இந்த ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லா சம்பவங்களும் உள்ளே இருக்குது இந்த 7 கதைக்குள்ளே. வித்தியாசமான கதைக்களங்களை எடுத்து அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கு இந்த டீம். ஆனால் எனக்கு இது எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணீங்க, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கதையில் என்ன பிரச்சனையாகப்பட்டது அப்படின்னா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் மேக்சிமம் சொல்லப்பட வேண்டிய ஷார்ட் ஃபிலிம்ஸு, அதுக்கான கதைக்களங்கள் தான். இதை இவங்க ஒரு எபிசோடையும் ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக எங்க நல்லா இருக்குதுங்க, கதை சூப்பராக இருக்குது, நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருக்கட்டும். அது ஏன் இப்படி இழுத்து வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லா எபிசோட்லேயும் வருது. குறிப்பாக 4வது எபிசோடலாம் ஏங்க இதெல்லாம் ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க, இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்தில் முடிச்சிருக்க வேண்டிய கதைங்க, இதுக்கு 1 மணி நேரமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சில எபிசோடில் ஒரு சில சம்பவங்களை அந்த டீம் பண்ணி வச்சிருக்கு. இதில் இன்றைக்கெல்லாம் இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படங்கள் அப்படின்னு நினைக்கும் போது இல்லைங்க, இந்தோனேஷியன் ஹாரர் படங்களும் சூப்பராக இருக்கும், தாய்லாந்துக்குள்ள அவங்கள வேறு லெவலில் தெரிக்க விடுவாங்க அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச முக்கியமான நபர் யார் அப்படின்னா ஜோக்கோ அன்வர் தான். ஏன்னா சேத்தன் ஸ்லேவ்ஸ் 2017 வெளியாச்சு, யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. நம்மளே ரிவ்யூ பண்ணி ரசிகர்கள்கிட்ட செம்மையாக பேர் வாங்கின ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் இது. சும்மா நைட்லாம் ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அல்லு விட்டுரும், தனியாக உட்காந்து பார்க்கவே முடியாது, நான் பெட் கட்டுறீங்க அந்த மாதிரி ஒரு படம் அது. அந்த அளவுக்கு சவுண்ட் டிசைனிங் எக்ஸிக்யூஷன் செமையாக பண்ணியிருப்பாப்புல ஜோக்கோ அன்வர் அந்த படத்தை. அந்த மாதிரி க்ளீன் ஸ்லேட் ஹாரர் த்ரில்லர் படங்கள், அப்படி படங்கள் ஆகட்டும், த ஃபர்பிடன் டோர்னு சொல்லி 2009 அவர் பண்ண இன்னொரு படம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒரு மாதிரி. அந்த படம் பார்த்து ஏங்க இப்போ என்ன சொல்ல வர்றாங்க, இது எதுவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த படம். இந்த மாதிரி வித்தியாசமான அட்டம்ப்ட்ஸ் பண்ணி தான் இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னாலே ஜோக்கோ அன்வர் தாங்க அப்படின்னு ஒரு பெரிய பேரை வாங்கி வச்சுட்டாப்புல. அது இந்தோனேஷியாக்குள்ளே மட்டும் கிடையாது, உலகளாவிய லெவலில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஹாரர் ஃபேன்ஸுக்கும் ஜோக்கோ அன்வரை தெரியும். அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கின நபர். இந்த 7 எபிசோடில் 2 எபிசோடை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சில எபிசோட்ஸு அவர் தான் எழுதியிருக்காப்புல. மொத்தம் 4 இயக்குனர்கள் ஜோக்கோ அன்வரையும் சேர்த்து இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேர் இயக்கியிருக்காங்க. எல்லாருமே அங்கங்கே எழுதியிருக்காங்க அவங்கவுங்க எபிசோடில். ஆனால் இப்படி எல்லாரு பேரையும் போட்டால் கூட மார்க்கெட்லாம் பண்ண முடியாது. ஜோக்கோ அன்வர் பேரை போட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆகிடும். அதனாலேயே ஜோக்கோ அன்வர் பேரை போட்டு மார்க்கெட் பண்ணிட்டாங்க இதை. ஆனால் அவருடைய கதைக்களங்கள் இப்படித்தான் இருக்கும், வித்தியாசமாகத்தான் இருக்கும். நம்ம யோசிக்காத ஸ்கிரிப்ட், அது கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸுங்கிற மாதிரி தான் முடியும். அவ்வளவு சம்பவங்களும் இதில் எல்லா எபிசோட்ஸ்லையும் இருக்குது. ஆனால் அதை ஏன் ஜவ்வா இழுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய மைண்டில் நின்றுச்சு மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது. டெக்னிக்கலி சினிமோடோகிராஃபி, மியூசிக்கு, குறிப்பாக இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தில் இருக்கக்கூடிய சவுண்ட் டிசைனிங் அப்படின்னு சொல்லி சூப்பராக டெக்னிக்கல் சைடில் தெரிக்க விட்டுருந்தாங்க. இது எல்லா எபிசோட்ஸையுமே யார் ஒருத்தர்கிட்ட கூட என்னங்க நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஒருத்தரும் ஆர்டிஸ்ட்டுங்கிறதே மறந்து நமக்கு வெறும் கதாபாத்திரங்களாக மட்டும்தான் உள்ள மைண்டில் நிற்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து. இதில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் முதல்ல பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில குரோதமான காட்சிகள், ஒரு சில விஷயங்கள், அதை செக்ஷுவலாக எடுத்துப்பீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் முதல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு சீரீஸுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் பொழுது போலன்னா தாராளமாக பார்க்கலாம். சில பேர்த்துக்கு சில சீரீஸ், அதாவது சில எபிசோட்ஸ் ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ் சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதில். இவ்வளவு தான் நான் சொல்லுவேன். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் பாருங்கள். ஆனால் என்னால் ஒரு விஷயம் மட்டும் அடித்து சொல்ல முடியும், என்ன மாதிரியே மொத்தமாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல கதைக்களங்கள்ங்க, ஆனால் இவங்க இவ்வளோ இழுத்துருக்க தேவை கிடையாது அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு அதுக்கு ஓகே அப்படின்னா பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.